அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. சித்தார்த், நீ போனதுக்கு பிறகு எனக்குன்னு இருந்தது உன் பொண்ணு மீனு மட்டும்தான். இப்ப அவ எங்கடா போனா? அண்ணா சித்தார்த், என் மீன் இல்லாம நான் இருக்கவே முடியாது. அப்படின்னா நானும் உன் கூடவே வந்துடுறேன். எனக்கு மீன் வேணும். சரி சொல்லும். இப்ப இங்க இருந்தா அம்மா உங்களை தேட மாட்டாங்களா? அப்பாண்டு சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த குழந்தை யாரோடதுன்னு தான் தெரியல. என்ன எதுக்கு அப்பாண்டு சொல்லுதுன்னு புரியல. ஆனா இந்த வாரம் எனக்கு கிடைச்சா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அந்த முருகன் கைவிட மாட்டாப்ல. கண்டிப்பா என் தேனுக்கும் இதே மாதிரி ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பாரு. அப்ப என் புள்ள இனி அப்பான்னு கூப்பிடும். போலாம் போலாம். அப்ப சோச்சி சாப்பிடாம வந்துட்டியலா? சொல்லுது ஒண்ணுமே விளங்கல. சரி, முதல்ல கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுருவோம். பாவம் குழந்தை இல்லாம இப்படி தவிப்பாங்க. சரிடி சால குட்டி, உங்க அம்மா கிட்ட போமா. சின்ன பிள்ளையிலேயே உங்க அப்பா இந்த பிள்ளைய விட்டு போயிருப்பாங்களோ? என்னம்மா ஏங்கி போயிருக்கு. பாவமா இருக்கு. பேசாம தூக்கிட்டு போய் வளர்த்துடலாமான்னு கூட தோணுது. ஆனா இந்த பிள்ளைய பெத்தாத்தா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்களோ? வேண்டாம். என்னைக்குமே பெத்த பிள்ளை தாய்கிட்ட இருந்தானே சரியா வரும். முத்தம் இப்ப கொடுத்துருவோம். ஒழுங்கடி தங்கம். மீனு 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 அம்மா கிட்ட
அம்மா அவர் உங்க அப்பா இல்லம்மா, அப்படி சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கிறேங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ ஆகிருச்சு. அவ என் பொண்ணுதான். நான் கேட்கணும்னே நினைச்சேன். ஏன் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து அப்படி சாக்கானிய? அதுக்கு பிறகு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இப்போ உங்க பொண்ணு என்கிட்ட வந்துச்சு. நான் சரி உட்காந்துருந்தேன். இது உங்க பொண்ணுன்ட்டு எனக்கு இப்பதான் தெரியும். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஏன் உங்க வீட்டுக்காரர் எங்க? அது அது ஒன்றும் இல்லை. என் குழந்தைய கொடுங்களேன், நான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கவே மாட்டா. சரி சரி, எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு நான் உங்களை ஒன்றும் வற்புறுத்திலாம் கேட்கல. இல்லை திடீர்னு உங்க பொண்ணு நீ வந்து அப்பாண்டு கூப்பிட்டுச்சா, அதே கேட்டு, வேற ஒன்றும் இல்லை. சரி பிடிங்க குழந்தைய. அம்மா அவர் உன் அப்பா இல்லடா, ஆனா உன் அப்பா மாதிரி இருக்கிறதுதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவர்கிட்ட கேட்டாலும் அது தப்பா போயிடும். ஊரை விட்டு ஊர் வந்து பொழைக்கிறதுக்காக வந்தேன். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இவங்க ஏன் என்னை பார்த்து ஷாக் ஆகணும்? திரும்ப கேட்டதுக்கு சொல்ல மாட்டாங்க. குழந்தை என்னைய அப்பாங்குது, அவங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுது. என்னதான் நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அவங்க அப்பாவும் என்னை மாதிரி இருப்பாங்களோ? ஒண்ணுமே விளங்கலையே. சரி, இதை பத்தி இப்ப யோசிச்சோம்டா ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல குழந்தைய ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போவோம். தேனு வேற தனியா இருப்பா. ரொம்ப நன்றிங்க. நான் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே போலீஸ் வேலை கொடுத்தாங்கன்னு. நானும் என் பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிடவே முடியாது. ரொம்ப நன்றி. ஊரை விட்டு ஊர் வந்து பிள்ளையை தொலைச்சிட்டோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் தொலைக்க மாட்டியா? இந்த ஊருக்குள்ள யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறோங்க. ஏன்னா ஆறு தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கீங்க. அதே இது என்ன உங்களோட வீடா இல்ல? இல்லை இல்லை, கவர்மெண்ட்லேருந்தே எனக்கு சொந்தமாக அந்த வீடை கொடுத்துட்டாங்க. எங்கே நம்ம தங்குறோமோ அந்த மாதிரி கோட்ரஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நான் இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுனால எனக்கு இங்கே தனியாக கொடுத்துட்டாங்க. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இன்னும் 3 வருஷத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓ அப்படியா? சரி, பிள்ளைய கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறீங்க. என்ன மொத்த பொம்பளையா இருக்கீங்க? குழந்தைய பார்த்துக்கிறங்க. ஊருக்குள்ள காலி போய் சுற்றுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிறங்க. நீங்க போலீஸு, உங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்கணும்ல. இல்லை ஒத்த பொம்பளையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி 2 ஆம்பளைக்கு சமமாக தான் நான் இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அம்மா அம்மா கிட்ட வா. அம்மு அவர் உங்கள் அப்பா இல்லைம்மா. அப்பா காட் கிட்ட போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னோம்ல. ஏங்க எங்கன்னு கூப்பிட்டுக்கலாமா? ஐயோ அது மற்றவங்களுக்கு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டுக்கிறங்க. இல்ல, குழந்தை மூச்சுக்கு முன்னூறு தடவை என்னையவே அப்பா அப்பாங்குது. ஏன் உங்க வீட்டுக்காரரும் என்னை மாதிரிதான் இருப்பாரோ? இசை, இப்போதே நீ ரொம்ப பார்த்து முடிவெடுக்கணும். இப்போதே நீ மீனுக்கிட்ட சொல்லியிருக்க உங்கள் அப்பா உசுரோட இல்லை, காடு கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி. திரும்பவும் உன் அப்பா உசுரோட இருக்கான்னு சொல்லி என் பிள்ளைக்கு ஏக்கத்தனை கொடுக்க விரும்பல. என் புருஷன் செத்து போனதாகவே இருக்கட்டும். அவன் என்றைக்குமே என் கூட இல்லாத வந்தேன். என் குழந்தைய தனி மனுஷியாக இருந்ததே நான் வளர்க்கணும். இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு போலீஸ்காரியாக இருந்து, ஒரு பொம்பளையாக இருந்து, தைரியமானவளா ஒத்த பொம்பளையாக தான் இருக்கணும். இப்போ இவர் கூட பேசி தேவையில்லாமல் நம்ம குழந்தை அவர் அப்பான்னு கூப்பிட்டுச்சுண்டா ஊருக்குள்ள இருக்க அப்புறம் தப்பாக பேசிடுவாங்க. யாருக்குமே நம்மளால எந்த அசிங்கமும் வந்துடவே கூடாது, எதையுமே சொல்லக்கூடாது. இல்லை அவ அப்படிதான். அப்பா பாசம் அவளுக்கு கிடைச்சதில்ல, அதனால அப்பான்னு சொல்லியிருப்பா. அது ஒன்றும் இல்லை. சரி மீனுமாவா அம்மாட்ட. அம்மா உன்ட்ட காலையில் என்ன சொன்னேன்? அப்பா கடவுள்கிட்ட போயிருக்காங்கன்னு தானே சொன்னேன். நீ அம்மாட்ட வா. வா அம்மா கிட்ட. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, குழந்தைய பாத்துக்கிறங்க. அப்படி சொல்லக்கூடாது குட்டிமா, மன்னிச்சுக்கிறங்க. அவ தெரியாமத்தே அப்பான்னு கூப்பிடுறா. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா வாரேன். சொல்லும். டே அர்ஜுன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ள வரானுங்களாம். ஸோ வழக்கம் போல ரேகிங்க போட்டு விட்டுறலாம். ஏய் வேணாம், பிரின்சிபலுக்கு தெரிஞ்சனா கட்டி வச்சு அடிப்பான். நம்மளுக்கு எதுக்குல தேவையில்லாதது. அவங்களுக்கு இங்க வரல, கவர்மெண்ட் காலேஜ்லாம் ராகிங் பண்றது எம்மா பெரிய தப்பு தெரியுமா? பிரின்சிபல் தெரிஞ்சு வச்சுக்க டிசி வச்சு வீசிவியாமா. இல்ல ஏன் அப்படி பயந்துக்கு இருக்க? அந்த ஆளே முகத்தவே காட்ட மாட்டேங்கிறியான். என்னமோ அவன் பெரிய இந்த முகம் மாதிரி காமிக்கவே மாட்டேங்கிறியான். ஏய்
அவர் மூஞ்ச காட்டாமல இல்ல, ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்களாம், அதனாலதான் மூஞ்சியை காட்ட மாட்டாராம், வேற ஒண்ணும் இல்லையா. அதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியதானே. ஏன் அப்படியே இருக்கணும்? அவங்களுக்கு நடே நம்ம ஜாலி என்ஜாய் பண்றோம்டா. செருப்படி வாங்கி கொடுக்க விட மாட்டேன் என்னல. ஏய் காலேஜ் டேஸ்ல தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும், எப்ப என்ஜாய் பண்ண முடியும் நீ நினைச்சுக்கிருக்க? அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்மளாம் கவுன்சிலிங் போட்டு கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் சீட்டை வாங்குறோம். ஒரு சிலர்ல நேராக பிரின்சிபல்கிட்ட பேசியே சீட்டை வாங்கிட்டு போகுதுங்கடா. ஒரு 3 பிள்ளைய வந்துச்சு நம்ம ஊர்ல இருந்து. என்ன சொல்ற? நேசமாத்தாண்டா, நேத்து மேக்ஸ் கைடு வாங்குறதுக்கு ஒரு சைடா போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது ஏதோ 2 பிள்ளைய வந்து பிரின்சிபலா பார்த்து காலில் விழுகாத குறைய கெஞ்சி சீட்டு வாங்கிருச்சுடா. நம்மளுக்கு தான் இந்த பிரின்சிபல் தரானா, முகத்தவே காட்ட மாட்டேங்கிறேன், நம்மளுக்கு தான் தாரானடாவே. அப்படியா? அந்த பிள்ளைய யாருன்னு பாத்தியா ஆண்மை? அம்படு மோதிராத. மன்னிச்சுக்கங்க, தெரியாம மோதிட்டேன். சொல்லப்போன தப்பு என் மேல இல்ல, உங்க மேல. என்ன தப்பு என் மேல இல்ல? நான் ஒரு சைடா வரேன், நீ வந்து வேணும்னே தானே மோதுன. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தானே. ஃபர்ஸ்ட் இயர் தான், அதுக்காக மட்டும் இலக்காரமா பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன நீங்களும் இதே காலேஜ்ல தான் படிக்கிறீங்க, நாங்களும் இதே காலேஜ்ல தான் படிக்கிறோம். நான் சீனியர், என்ன எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க. உங்க வாட்ல உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறியா? அதே தெரியாம மோதிட்டோம்னு சொல்றோம்ல, பரவென்ன? ஏய் பவித்ரா, என்னடா அதையும் தெரியாம மோதிட்டோம்னு சொல்றாங்கல்ல, பேசாம வா, இப்படி போ சொல்லு. ஓ போ சொல்லுமா? உன் ஃப்ரெண்ட ஒருத்தி மோதிட்டு நின்னு வம்பளத்துக்கு இருக்கா, சாணிமாய் உட்கார்ந்துட்டு இருக்க. நீ என்னடா ஃப்ரெண்ட்? ஏய் கார்த்தி, நீ வா, வந்து என்னன்னு கேளு. இங்க பாரு, போனின்னு வச்சுக்க, ராயர் ஊறி விட்டுருவாளுங்க. என்ன அந்த பிள்ளை தமிழை பத்தி எனக்கு தெரியும். ஆமா கிளிப்பாளுங்க. இப்ப பாரு, என்ன சொல்லு பவி. ஏலே தப்பு யார் மேல சொல்லுவாக்கலாம்? தப்பு ஓ மேலவே. அரஞ்சிட்டு வச்சு கப்பால்ல 32 கரண்ட் கீழே விழுந்துறேன்னா. இல்ல ஒரு இதுல வந்துருச்சு. சரி இரு. ஏங்க எதுக்கு இங்க வம்பளத்துக்கு இருக்கியா? இதே அறிவட்ட முண்டா, அந்த பிள்ளை அப்புறம் ஜூனியரே, நம்மளா சீனியர்ரா. ஓ அப்படியா? இரு. இந்த சீனியர் ஜூனியர் இதெல்லாம் ஒரு செய்தி இருக்கட்டும். என்ன நான் தான் தெரியாம மோதிட்டேன்னு சொல்லி அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். என்ன சொல்லப்போனா தப்பு பண்ணதேமோ நீங்க தான், ஆனா மன்னிப்பு கேட்டதேமோ நான் தான். இதோட விட்டு முடிச்சிருங்க. இப்பதான் காலேஜுக்கே வாரோம், நல்லபடியா படிச்சுட்டே வெளியே போகணும்னு நினைக்கிறோம். அது எப்படி விடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, பொறுமையா இருங்க, அவ கொஞ்சம் கோபப்படுவா. கோபப்பட்டா ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிறது. ஏல சத்தனார் பேசாம இரு, எப்படி கஷ்டப்பட்டு இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சது நம்மளுக்கு தான் தெரியும். ஏன் கஷ்டப்பட்டு சீட் வாங்குனா இந்த காலேஜ்ல அதை ஏத்து பேச கூடாது இருக்கா என்ன? என்னைக்குமே சுயமரியாதை விட்டு கொடுக்க கூடாது. சரியா சொன்னல. இங்க பாரு, நீ மோதுன நான் மோதுன அதெல்லாம் விட்டு தள்ளு. என்ன நாங்க சீனியர், நீங்க ஜூனியர். சோ உங்களை நாங்க இப்ப ராகிங் பண்ண போறோம். நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். என்னது ராகிங்கா? ஆத்தாடி, போன தடவை இந்த ஸ்டூடெண்ட்க்கு ராகிங் பண்ணதுவே என்னை பிடிச்ச மரத்துல தொங்க விட்டாங்க. நான் வரலப்பா. பயந்தோடி. ஏ பவி, ராகிங்லாம் வேணாம்ல, சும்மா இரு. பிரின்சிபல் தெரிஞ்சுனா அப்புறம் மறுபடியும் நம்மள வெளியே திணிக்க வைப்பாரு, கிளாஸ்க்கு விட மாட்டாரு. எதுக்கு பயந்துக்கு இருக்க? ராகிங் பண்றது தப்பு கிடையாது. ஒரு சீனியர் ஜூனியர் ராகிங் பண்ணிட்டே ஆகணும். ஏல இது தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படிதான் நம்ம படிப்புக்கு உழ வச்சிருவாங்க. நீங்க படிச்சு தள்ளிக்கிறீங்க. சோழியை பார்த்து பேசாம இல்ல, என்ன கேட்ட பொறுமையா பொறுத்து போறது நல்லதுங்கறேன். ராகிங்னா பண்ணா அப்படிதான் பேசாம இரு. நீங்க 2 பேரும் பயந்தா ஓடியே. செத்தனார் நீங்க பேசாம இரு. ஓ ராகிங்கா? சரி ஓகே, என்ன செய்யணும்? என்ன சொன்னாலும் செய்யணும். அதுதான் சீனியருக்கு ஒரு ஜூனியர் கொடுக்கிற மரியாதை. அடே என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏங்க நீங்க போயிருங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் கோவக்கார பிள்ளை, எதையாவது எதுத்தப்பா பண்ணி மாடிக்கிட்டோம்னா அப்புறம் எங்களை கிளாஸ் கூட விட மாட்டாங்க. ஏன்னா பிரின்சிபல் அப்படிப்பட்டவர். தெரியுதா? அப்ப வீணா வந்து வம்பிடுத்த நான் செய்ய. எவடி வம்பிடுத்தா? நான் வம்பிடுத்தனா? இன்னில இருந்து நீ எனக்கு எதிரி. இப்படி தூரம் ஆனதுக்கு பிறகு நான் ராகிங் பண்ணுவேன். நீ போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லி எவன்ட்ட வேணாலும் சொல்லு, ஐ டோன்ட் கேர். இந்த ஒட்டுமொத்த காலேஜுமே ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான். காலேஜோட சேர்மன் யார் தெரியுமா? நான் தான். இல்ல சேர்மனாம்ல, சேர்மன் தானே. அதுக்கே இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற? இல்லல சேர்மன்டா, ரொம்ப பெரிய ஆளுல, என்ன வேணும்னாலும் செய்வாங்க இவங்க நினைச்சா. ஐயச்சி, சேர்மன்ட பெரிய ஆளா? எவன் சொன்னது? சேர்மனுக்கு அர்த்தம் தெரியும் உனக்கு? நம்ம வீட்டுலாம் கிடக்கல சேரு, அதை எடுத்து வச்சு அந்த சேரு மண்ணு கொஞ்சம் நல்லா இதாகிற வரைக்கும் மண்ணள்ளி கொட்டி அதுல ஏறி உட்கார்றவங்க தான் சேர்மன். ஆளு மூஞ்சியும் பாரு. ஐயா என்ன சொல்ற? நான் கூட இது பெரிய ஆளுல நினைச்சேன். ஐயா பேண்ட் சேவனியோட வச்சேன்னு வச்சுக்க, இதுதான் சேர்மனுக்கு அர்த்தம். அது சும்மா பேசிக்கிட்டு தமிழ் ஊட வாய் கொடுக்குறது எது நினைச்சுக்கிறாதுன்னா அது ஒன்றும் அப்படி பெரிய ஆள்லாம் கிடையாது. அதுக்கு எதுக்குல வெட்டியா சீன் போட்டுக்கு இருக்கு? பாடணும்ல காலேஜ் சீனியர்ல, அதானே சேவனியோட தமிழ் வச்சா தாங்குமா? அதை நான் சுருண்டு விழுந்து போறேன். சரி சரி, செத்த நேரம் பேசாம சொல்லுங்க சீனியர். சோடி முடிஞ்சு உன்னைத்தையும் பாக்குற. என்னதுக்கு பாக்குற? உன்னை வச்சுதான் இப்ப ராகிங் பண்ண போறேன். ஏல
ஏம்பல நம்ம உலக அழகி மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணில அதே எல்லாம் வேணாம்ல. என்னையில எங்க வீட்டுல படிக்க இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல தேவையில்லாம இதை பண்ணி விட்டினா அப்படிதான்ல இந்த பிரின்சிபல் எனக்கு ஒலை வச்சிருவியா. ஏற்கனவே ஒலைய வச்சு அங்க ஒலை கோச்சுக்கிருக்கு. இன்னும் செத்த நேரத்துல அரிசி போட்டா சோழி முடிஞ்சு. இந்த ஒரு தடவை விட்டுருப்ல வேணாம்ல. உனக்காக பாவம் பார்த்து விடுறபடி அடுத்த தடவை இப்படி பண்ணாலுன்னு வச்சுக்க அம்பிடுத்தேன். இன்னில இருந்து இவ எனக்கு எதிரிடா. ஏல பாவி உனக்கு மட்டும் இப்படி எதிரி தன்னால வாராங்க. சோழிய பாரு இப்ப விடுறபடி. ஆனா இதே மாதிரி மறுபடியும் இந்த மோதினண்டு வையி அம்பிடுதேன். காலேஜோட சேர்மன் கிட்ட மோதி இருக்க ஞாபகத்துல இருக்கட்டும். என்ன பெரிய சேர்மன் நீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சேர்ல மண்ணலி கொட்டி அதுல ஏறி உட்கார்ந்து நீங்க பெரிய சேர்மன் ஆயிருவீங்களா? என்ன ஆமா தானே? என்ன தம்பி ஆமா தானே? என்ன சொன்னா சேர்மன்டா? சேர்ல மண்ணலி கொட்டி அதுல ஏறி உட்காரவ தான் சேர்மனா? என்ன கூப்பிட்ட சொல்லுது? நான் தான் சொன்னேன் அதான உண்மை. நீலா இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. எங்க தெரியுமா இருக்கணும் நீ? அதான நானும் அதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பிள்ளை படிச்சிருக்க படிப்புக்கெல்லாம் இந்த பிள்ளை இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. வெளிநாடுன்னு சுத்த வேண்டிய ஆளு. தப்பி தவறி இங்க கிடக்குது. என்னத்த சொல்ல கிழிஞ்சிரும். இங்க பாருங்க, நான் யாருக்கிட்டையும் அப்படி சீக்கிரமா வம்பிழுக்க மாட்டேன். ஆனா வர்றவங்க சும்மா பார்த்துட்டு பல்ல இடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். தன்னால வந்தே வம்பளுக்கு எதிரி வேற சொல்றீங்க. நான் எதிரியா இருக்கணும்னு நினைக்கல. என்னோட நீங்க சீனியராகவே இருந்தாலும் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சரி உங்களுக்கு நான் எதிரியா இருக்கணும்னு இருந்துட்டு போறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஒரு போக்குல போகட்டும். என்னதுன்னு எதுக்கு குளத்தங்கரை கூட்டு வர? ஒண்ணுமில்ல மாமா, உன்கிட்ட ஒரு சங்கதி சொல்லலாம்னு. என்ன சங்கதி? அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து புறா எங்க போன என்ன விட்டுட்டு? ஒண்ணுமில்ல தேனு, சும்மாதே ஒரு ஜோடியா வெளியே போக வேண்டியிருந்துச்சா அதை போயிட்டு வந்து. இப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம அடிக்கடி வெளியே போறாமா என்ன? ஒண்ணும் இல்ல. அப்பதான் என்ன ஏத்துக்கிறது தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா மாமா, நேத்து ஒரு சென்டிமெண்ட்ல ஒரு சீனை போட்டு விட்டேன். நம்பி ஏத்துக்கிருச்சுன்னு இல்ல, அது மேல நான் உண்மையான பாசந்தி வச்சிருக்கேன். ஆனா அப்பதான் இனிமே நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லிருச்சு. பாத்தியா தேனு, நல்லா வர வர தேறிட்டே வாரி. இத கூட நீதான் மாமா சொல்லி கொடுத்த. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னேன் அப்பதா கிட்ட. நீதே முதல்ல இதை சொன்ன. ஆனா இப்போ இத பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன? நம்ம சொந்தமா வீடு கட்டுற வரைக்கும் நம்மளுக்கு இந்த குழந்தை குட்டி அது எதுவுமே வேண்டாம்னு சொன்னோம்ல. சரி, வீடு ஒரு சைடு கட்டுவோம், வேணான்னு சொல்லல. இன்னும் நம்ம கடையே திறக்கல. அது எப்பதான் திறக்க போறோம்னு எனக்கு புரியல. சரி, அது கலந்து பேசி திறப்போம். அதுக்கு முன்னாடி நமக்குன்னு அடையாளம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. ஏன் நம்ம குழந்தை பெற்றுக்கிற கூடாது? என்னம்மா? ஏன் மாமா, நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா இது கூட எனக்காக இல்லை மாமா, அப்பத்தாளுக்காகவே. நீ எனக்காகன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன்னு இல்லை, ஒத்துக்கிறவன். இருந்தாலும் என்ன மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனு. இப்போ உடனேவான்னு யோசிக்கிறேன். ஏன் மாமா உனக்கு என்ன? ஏன் நான் வலியெல்லாம் தாங்க மாட்டேன்னு நினச்சி பயப்படுறியோ? நேற்று கூட வயிறு வலி வந்துச்சு எனக்கு. ஆனால் அது அப்போதான் அதை எதே சொல்லி எனக்கு வயிறு வலியை போக்கிருச்சு. அந்த மாதிரி வலியை தாங்கிடுவேன் மாமா. நீ என்ன சொல்ற? நீ சரின்னு சொன்னா மட்டும்தான். அண்ணே, உன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறனே. ஏன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய நீ சமாளிச்சிருவ அப்படின்றதுக்காண்டிதான் முறையை உன்னை சோதிப்பாரு. ஆனால் கைவிட மாட்டாரு. நீ எந்த ஒரு செயல் எடுக்கணும்னாலும் முருகன் மேல பாரத்தை போட்டு தொடங்கினேன். முருகனை மட்டும் நம்புனேன். முருகனை நம்பினா முருகன் எப்போதுமே உன்னை கைவிட மாட்டாரு. அனுபவத்துல சொல்றேன். யோ மாம்ஸ் சொல்லு மாமா. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அப்ப தூக்கு. என்ன அப்படி பாக்குற? சைட் அடிக்கிறியோ? ஆமா, இது ஒரு மூஞ்சி. இதை சைட் விட அடிக்கிறாங்க. பொடி பார்க்கத்தவள. ரொம்ப பண்ணாத மாமா, கொண்டு போட்டுருவேன். ஓஹோ, என்ன உனக்கு எம்பிட்டு பிடிக்கும்? என் ஆத்தாளுக்கு அப்புறம் என் அப்பத்தாவை பிடிக்கும். என் அப்பத்தாளுக்கு அப்புறம் உன்னத்தையும் பிடிக்கும். அம்பிட்டு விருப்பமோ? ஆரம்பத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். அதெல்லாம் டூப்பு பொய். ஆனா நீ இல்லாம நான் இல்ல. அதே மாதிரி நீ இல்லாம நானும் இல்ல. சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன்.
கேட்டா என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறேன்னு சொல்லுவேன். ஓ அப்படி. ம் தங்க முடி. செல்லம்மா மணி போவோம் வா. நேத்து வந்தாங்களா அவங்க? ஆமாம் மேடம். ஆனால் நேற்று சப் கலெக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக பேசிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு கலெக்டர் வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னோம். அதை வெளியே காத்துக்கிருக்காரு. நிறைய வாட்டி உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், அப்படி யாராவது பாவப்பட்ட ஜென்மங்க வந்தாங்கன்னா அவங்களோட மனுவை ஏற்றுக்குறங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்க்கணும்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்து சப் கலெக்டர் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லைல்ல? நான் சொன்னேன் மேடம், ஆனால் அவர் அதை கண்டுக்கறல. இப்போ சப் கலெக்டருங்க மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் நிலா. வணக்கம் வணக்கம். உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மனுஷங்களா மதிங்கன்னு. ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன மனுஷங்களை மதிக்கல மேடம்? இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போராடிக்கிறதுக்காக ஓடிக்கிறதுக்காகன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் வயசான ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட மனுவை நம்ம ஏற்றுக்கிறணும். அதை விட்டுட்டு அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி இந்த உலகத்தில் கேவலமானவங்க யாருமே இல்லை. படிக்கிறதையும் தாண்டி கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் அவங்க திரும்பி நமக்கு நல்லது செய்யணும்னு இல்லை, அவங்க நம்மளுக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தாலே போதுமானது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க நமக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்க, நம்மளும் அதை திரும்ப செய்யணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கக்கூடாது மேடம். எனக்கு உடம்பு சரியில்லாத இந்த இதில் உங்களை சப் கலெக்டராக போட்டது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்வீங்க அப்படின்ற எண்ணத்தில் தான். இனி எனக்கு ஓட்டம்பே முடியலனாலும் பரவாயில்ல, நானே என் டியூட்டியை பார்த்துக்கிறேன். கலெக்டருங்கிற ஆணவத்தில் பேசுகிறீங்களோ? இனாஃப் பிரியங்கா. சப் கலெக்டர்னா அதுக்கு மீனிங் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ சப் கலெக்டருங்கிற அவசியமே இந்த மதுரை மாவட்டத்துக்கு தேவையில்லை. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன். என்ன நான் கலெக்டருங்கிற ஆணவத்தில் பேசணும்டா இப்படி ஒரு இடத்துல மதிப்பும் மரியாதையுமா நான் உட்காரணுண்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னதான் நம்ம உயரத்துக்கு போனாலும் மனுஷங்களை மதிக்கிற இடத்துல தான் நம்ம இருந்தாகணும். இது என்னோட கேரக்டர். இது எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன சரி ஓகே, நீங்கள் மனுஷங்களை மதிங்க, என்னமோ செய்யுங்க, ஐ டோன்ட் கேர். பட் இனிமேல் சப் கலெக்டரா இங்கே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. என்ன உங்ககிட்ட இதை பற்றி பேசிட்டு போகலாம்ன்றதே உள்ளே வந்தேன். ஓ எஸ், தாராளமாக போய்க்கோங்க, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. போங்க. இனி எனக்கு உடம்பே முடியலனாலும் மக்களுக்காக இருந்து சேவைகளை செய்ய நான் தயாராக இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி மனிதாபிமானமே இல்லாதவங்க கிட்ட இந்த மதுரை மாவட்டத்தை ஒப்படைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். படித்து கலெக்டர் ஐட்டம்னு திமிருடி உனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆடு உன்னை எப்படி இந்த பதவியிலேருந்து இறக்குறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. நீ லேசுப்பட்டவகிட்ட மோதவே இல்லை, பிரியங்கா கிட்ட மோதி இருக்க. என்ன நீயே இந்த பதவி எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு உன்னை சொல்ல வைக்கிற. என் கூட தானே படித்த, என்னமோ உனக்கு மார்க் அதிகமாக வந்ததுனாலையோ ஏதோ லக்கில் கலெக்டர் ஆகிட்ட, மதுரை மாவட்டத்துக்கே வந்திருக்க. கேவலம் உனக்கு சப் கலெக்டராக வேலை செய்யணும்னு என் தலையில் எழுதியிருக்குடி. இனி எதா இருந்தாலும் நேருக்கு நேரா இந்த தொழிலையும் இந்த பதவியும் நீ விட்டு கொடுத்துட்டு போவ. அப்புறம் வருவா பிரியங்கா, விட வைப்ப. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. அதையும் சொல்லியாச்சுல. ஓ லெட்டர் எழுதணுமா? லெட்டர் எழுதி வெளியே கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. போங்க பிரியங்கா, அவ்வளோதான், கிளம்புங்க. தேங்க்யூ. போங்க மேடம். நெசத்துக்குமே நீங்கள் சூப்பர் மேடம். பேச பேச என்ன திமிரா பேசுறாங்க, கொஞ்சம் தெனாவட்ட நிற்கிறாங்க, கவனிச்சில மேடம்? அப்படி இல்லை, இந்த படிப்பில் போட்டி பொறாமைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? போட்டி இருக்கலாம், பொறாமை இருந்தால் படிப்புண்டு கிடையாது, எல்லாத்துலேயுமே தோத்துதான் போவோம். இது தெரியாமல் சில பேர் இந்த உலகத்தில் அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க நாசமாக போயிடணும்னு நினச்சிக்கிட்டு தெரியுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பொறாமப்படுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் கீழே தான் போவாங்க, இது யாருக்கும் தெரியறதில்லை. அந்த விதத்தில் என் கூட படித்து நான் கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தாலும் சக்தி தான் என் கூட படித்தாரு, ஆனால் அவருக்கும் என்ன பார்த்து பொறாமை இல்லையே. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பொறாமை இருக்குண்டா. இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க யார் எப்படின்னு. ஆனால் என்னைக்குமே நிலா நேர்மையானவதே, அதை யாருக்காகவும் எப்போதும் மாற்றிக்கிறவே மாட்டான். யாரோ உந்தன் வாழ்க்கை பாதை நிறைவு செய்யலாமா? உன் வாழ்க்கை உந்தன் கையில் என்று என்னடா நீ, என்று என்னடா நீ. நேற்று நீ கண்ட காயம் யாவும் உன்னை மாற்றுமோ? உன் வேர்வைகள் வெற்றி துளிகளாக மாறும்.
கலெக்டர் மேடம் உள்ள வரலாமா? அட வாங்க சார். என்ன நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மேடத்தை பார்க்க வந்திருக்கீங்களோ? இல்ல இல்ல, மேடத்தை பார்த்துட்டு மட்டும் கிடையாது, மேடம் ஒரு முக்கியமான சோழியும் மறந்துட்டாங்க, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலாம். சரி ஓகே சார், நீங்க பேசிக்கிறீங்க. நான் கொஞ்சம் சோழி இருக்கு மேடம், நான் வரேன். சரி. என்ன மேடம் இப்படி உட்காந்துருக்கியா? எதுவும் சோழி இல்லையோ? இல்ல வெற்றி, சோழிலாம் இருக்கு. இரிட்டேட்டிங் ஃபிலோஸ் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டா. என்னாச்சு நீலா? அது ஒண்ணும் இல்ல, அது வேற பாத்துக்கிறோம். எதுக்கு நீ இங்க வந்த? மேடத்துக்கு இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடணுன்ற ஐடியாவே இல்லை போல. உங்களுக்கு ஒரு ஆள் எடுத்து கொண்டு வந்து கையில கொடுக்கணும், அப்படித்தானே? ஐயோ மறந்து போயிட்டேன், மன்னிச்சுக்க வெற்றி. தெரியும்படி மறந்துட்டு வருவேண்டு, அதையும் கொண்டு வந்திருக்கேன். எந்திரிங்க எந்திரிங்க. என் மேல ரொம்பதான் அக்கறை. உன் மேல எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கா? வாங்க வாங்க, எந்திரிச்சு முன்னாடி வாங்க. என்னாச்சு நீலா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்ல வெற்றி, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கவா? இல்ல, இப்ப நான் கலெக்டரா இருக்கேன். ஒருவேளை இந்த கலெக்டர் பதவி எப்படியாவது என்னை விட்டு போகுதுன்னு வச்சுக்க. என்ன போயிடுச்சுன்னா என்ன நீ ஏத்துக்கிருவியா? இது என்ன கேள்வி? இல்ல வெற்றி, நான் கேட்குற விஷயம் உனக்கு புரியல. இப்போ நான் ஒரு நல்ல நிலையில இருக்கேன். அதாவது மக்கள் எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய இடத்துலையும், மக்கள் என்ன மதிக்கக்கூடிய இடத்துலையும், அதாவது சொல்லிடவே முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஒருவேளை இது என்னை விட்டு போயிடுச்சு, இந்த பதவி எனக்கு கிடைக்கல அப்படின்டா, நீ என்னை ஏத்துக்கிருவியா? நிலா, நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? முட்டாள்தனமா இருக்கு. நீ கலெக்டர் படிக்காததுக்கு முன்னாடியே உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பதவி மட்டும் உன்னை விட்டு போயிட்டா மட்டும் நான் உன்னை விட்டு நினைக்கிறேன். ஆமா, எதுக்கு இந்த பதவி உன்னை விட்டு போகுது? நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, நீ மக்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பதவி உங்ககிட்ட இருந்து யார் தட்டி படிக்க முடியும் நீ நினைக்கிற? இல்ல, தோணிச்சு வெற்றி. இங்க பாரு, இந்த பதவி உன்னை விட்டு போகவும் விட மாட்டேன். அப்படி போனாலும் உன்னை நான் விட்டுறவும் மாட்டேன். ஏன்னா நீ ஏன் நிலா. படிப்புக்காக படிப்பை பார்த்து காதலிக்கிறதுக்கு பேரு காதலே கிடையாது. ஏன்னா அது மட்டும் இல்லாம நீ எம்மாமரிய படி படிச்சிருக்க, நான் எம்பிட்டு படிச்சிருக்கேன். நான் 10ஆம் கிளாஸ் பாஸ், அம்பிடுத்தேன். அதுக்கு மேல நான் படிக்கல. அம்பிடுதான் நீ, நான் உனக்கு எனக்கு மான வித்தியாசம். அப்போ என்னை விட்டுற மாட்டேன்ல? நீ ஏன் என்னை வெளியே போட நான் ஏன்னு சொல்லி உன்னை விட்டு துரத்துனாலும், இல்ல ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து இது நீ கொடுத்துட்டு செத்து போயிருன்னு சொன்னா கூட உனக்காக செத்து போவேன். ஆனா உன்னை நான் விடவே மாட்டேன். கண்ணத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே, மன்னவனே பாரு, நீ கலெக்டருங்கிறது எம்பிட்டு கஷ்டப்பட்டு படிச்சேன்ட்டு எனக்கு தெரியும். இந்த கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பை யாருக்காகவும் எந்த இடத்துல நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்டா, விஜய் சொல்ற மாதிரி வெகுள் படத்துல சொல்லியிருப்பார்ல நம்ம விஜய், அந்த டைலாக் தான் உனக்கு. நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, புரியுதா? இங்க பாரு பூங்கொடி, நீ என்னதான் என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாலும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இதுக்கு மேல மறைச்சு ஒன்றும் செய்ய முடியாது, புரியுதா? உன் பர்த் சர்டிபிகேட்ல பார்த்தேன் நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்னு. அப்படியே அதை சொல்ல மறுக்கிற? அந்த நாளே என் வாழ்க்கையில ஏன் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நாளை எதுக்கு நான் கொண்டாடணும்? எல்லாருக்கும் வாழ்க்கையில பிறந்த நாளுங்கிறது அவங்க மறக்க முடியாத நாள், சந்தோஷமான நாள். ஆனா எனக்கு அந்த நாள் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பிறந்த நாள், இறந்த நாள் மச்சான். இப்படி நாளா யாருக்குமே தெரியாமத்தேன் என் மகளுக்கு தீரி கொடுத்துக்கிட்டேன். அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனா இப்படி ஏன் பேத்த பிள்ளைக்கு பிறந்த நாள்லயே தீரி கொடுக்கற நாளையும் கொண்டு வந்துட்டாங்கல்ல. மச்சான் அழுகாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில பிறந்த நாள் ஒரு நாள். ஆனா யாத்தாலும் அப்பனும் என்ன வேணான்னு சொல்லி
தூக்கி போட்ட நாள் தான் என் பிறந்த நாள். அது ஒரு நாளாங்க. நீ ஏமா அப்படி நினைக்கிற? இங்க பாரு, பிறந்த நாள் ஆகட்டும் இறந்த நாள் ஆகட்டும் எல்லா நாளுமே நாம அமைச்சுக்கிற நாள் தான். என்ன இந்த நாளை நீ ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிற? அவங்க தானே உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நீ வளர்ந்து தானே நிக்கிற. சந்தோஷம் இருக்கணும் கவி, அப்பனாதே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். சந்தோஷமே இல்லாம இந்த நாளை எதுக்கு கவி நான் கொண்டாடணும்? இங்க பாரு பூங்குடி, என்ன நம்புறியா? சொல்லு, நான் ஒன்றும் ஆத்தா அப்பா மாதிரி உன்னை ஏமாத்த மாட்டேன். சொல்லு. ஒரு உண்மை சொன்ன நம்புவீரான்னு எனக்கு தெரியல. ஆத்தா அப்பா கிட்ட உணர்ந்த ஒரு பாசத்தை உங்ககிட்ட நான் உணர்ந்திருக்கேன்னு கூட சொல்லலாமுங்க. அவங்க அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. இன்னொரு உறவு கிட்ட நான் ஏமாந்து போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இந்த நாள் உண்டு. நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை நம்புறேன். என்ன நீ நம்புறீண்டா? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். வேணாமுங்க. வேணான்னு சொல்லக்கூடாது. என்ன நம்புறல்ல, நாளைக்கு கண்டிப்பா கொண்டாடுறோம். நீங்கள் தீதியெல்லாம் கொடுக்க வேணாம் மச்சான். என்ன எப்பயும் போல மெழுகுவத்தி ஏற்றி வச்சு மரத்துக்கு 2 சாமி கும்பிடுங்க. தீதியெல்லாம் கொடுத்தோம்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுலேயே வரும். அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு தெரியாத உண்மை கூட தெரிஞ்சு போயிரு. இது வரைக்கும் நிலாவுக்கு தனக்கு அக்கா இருந்தது கூட தெரியாது. இது தெரியவே வேணாம் மச்சான். அதுவும் நல்லதுக்கு மச்சான். நிலாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவா. வேண்டாம், அவளுக்கு கடைசி வரைக்குமே தெரிய வேண்டாம் மச்சான். வருத்தப்படாதீங்க. என்ன சரிங்க மச்சான். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கெட்டு தழும்புது நெஞ்சம். இந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்தது கொஞ்சம். ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல. பனித்துளிதான் என்ன செய்யுமோ? மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினள் மாது.